பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த சன்னா மசாலா செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், கடையில் வாங்குகிற போலேயே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிடலாம். பூண்டு, இஞ்சி, 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கூட ஒரு 2 போல் கிராம்பு சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான் மசாலா பொருட்கள். எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது நல்லா பொரிஞ்சதுமே அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும். இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். மிக்சியில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை இல்லை வெள்ளை கொண்டக்கடலை எதுனாலும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுமே 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்மெல்லி சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசைக்கு எல்லாத்துக்குமே டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.